சூப்பர் 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 அல்டிமேட் சூப்பரா இருக்கு. அப்பா பொண்ணுக்காக செம்ம வேற லெவல். 10க்கு 10 கொடுக்கலாம். மேக்கப் எந்த மேக்கப்பும் கிடையாது, ஆர்கானிக்கா இருக்கு. செம்ம செம்மையா நடிச்சாரு. ஃபைட்டிங் சீன்ஸ் செம்ம. நம்ம விஜய் மீட் போறாரு சொன்னா அவர்தான் மாஸ். லீடர், அதாவது லெஜெண்ட் அவர்களுடைய 2வது படம். ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ஒரு ஃபீலிங் இருக்கு. சென்டிமெண்ட் டைரக்டர் துரை செந்தில்குமார் வேற லெவல்ல அதுல பண்ணிருக்கிறாங்க. நடிச்ச நடிகர்கள் எல்லாமே அந்த கதாபாத்திரமாவே மாறி இருக்கிறாங்க. இந்த படம் எப்படி ரஜினி சாருக்கு ஒரு பாஷா, அதே மாதிரி லெஜெண்ட் அந்த லெவல்ல இருக்கு. அதாவது ஒரு ரஜினி சார் படம் பார்த்துட்டு வந்த ஒரு ஃபீலிங், விஜயகாந்த் அவருடைய படம் பார்த்த ஒரு ஃபீலிங், மிகப்பெரிய ஒரு படம். இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ், இந்த மாதிரி டைரக்டர், இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் தமிழ் சினிமாவுக்கு இன்னும் நிறைய பேர் வரணும். லெஜெண்டோட லீடர் வேற லெவல். நன்றி. படம் சூப்பரா இருந்தது. ஆக்சுவலி நல்ல மூவி. இவரோட ஃபர்ஸ்ட் மூவி நான் பாக்குறேன். நான் பார்த்ததுல இவரோட ஃபர்ஸ்ட் மூவி. இதுக்கு முன்னாடி நடிச்ச மூவி நிறைய ரிவ்யூஸ் இது பேட் நிறைய பாடி ஷேம். பட் இந்த லுக் அவருக்கு ரொம்ப நல்லா சூட் ஆச்சு. ஸோ நல்ல மூவி, எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்கலாம். அண்ட் நிறைய ட்விஸ்ட், நிறைய எதை பேஸ் பண்ணி நம்ம ஆக்சுவலா கண்டுபிடிக்காத அளவு கரெக்டா வரும்போது நம்ம கண்டுபிடிச்சோம், ஓகே இதாண்டா ட்விஸ்ட் அப்படின்னு. அது இன்னும் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அது யாராலையும் இமேஜினேஷன் பண்ண முடியாது. அந்த ட்விஸ்ட் நல்லா இருந்தது. சாங்ஸ் நல்லா ஒரு மெலோடியான அழகான சாங்ஸ். நல்ல மூவி. தேங்க்யூ. ஃபேமிலியோட பாருங்க. சூப்பர் ஸ்டார். ஓகே, ஆக்டிங்ல பார்த்தா ஓகே சூப்பர் ஸ்டாருக்கு லீடு கொடுப்பாரு. சூப்பர் ஸ்டார் அவ்வளவுதான் சொல்றேன். அப்படி அது நான் தளபதி ஃபேன். சோ நான் பேச மாட்டேன். சூப்பர் ஸ்டார் லெஜெண்ட் தான் அடுத்து. ஹலோ ஷட் அப் ஓகே அவர்தான் சும்மா. ஏய் ஷட் அப் பண்ணு நீ. சூப்பர் ஸ்டாருக்கு லீடு கொடுப்பாரு, அவ்வளவுதான். தேங்க் யூ. நான் எதிர்பார்த்தேன், ட்ரைலர்ல பார்த்த மாதிரி அந்த ஃபைட் சீன் மட்டும் வரல. சோ அதான் கொஞ்சம் அதுதான் அந்த ஒரு சீன் ஒண்ணு வரும்ல, கட்டி இப்படி இருந்தாது, அந்த சீன் மட்டும் வரல. சோ அதுதான் அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு படமே முடிச்சு அந்த சீனே வரல. சோ அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல அப்படி இல்ல அவரு வேற இவரு வேற, புரியுதுங்களா? சோ விஜய்னா அவரு வேற பக்கம், இவரு இப்ப எத்தனாவது படம் நடிச்சிருக்காரு சொல்லுங்க நீங்களே? 2வது படம். சோ அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல. இவரோட ட்ராக்ல இவரு போயிட்டு இருக்காரு, அவரோட ட்ராக்ல அவரு வேற மாதிரி போயிட்டு இருக்காரு. அவர் நமக்காக சிஎம்மா இருப்பாரு. நம்பரும் எல்லாரும் சிஎம் அவர் தான். இல்ல ஃபர்ஸ்ட் படத்துல அது கதை சூப்பர் ஸ்டோரி, நல்ல ஸ்டோரி. ஆனா சோ இவரு விளம்பரம் அந்த அளவுக்கு இல்லாதனால சோ அது கொஞ்சம் நல்லா போல. ஆனா நல்ல ஸ்டோரி அது. இந்த படத்தை விட அந்த படம் சூப்பர் ஸ்டோரி. சோ இது கொஞ்சம் இதுவா இருக்கு. ஆனா பரவாயில்ல, பார்க்கலாம், நல்லா தான் இருக்கு. மியூசிக் அடிச்சு விட்டு இருக்காங்க, உட்காந்தா தண்ணு காது மட்டும் தான் கிழியுது. சோ நல்லா இருக்கு மியூசிக் எல்லாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. 10க்கு ரேட்டிங் கொடுத்தா கொடுக்கலாம், ஒரு 7 கொடுக்கலாம். ஓகே, படத்தை ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, மஜா பண்ணலாம். டான்ஸ் சூப்பரா இருந்துச்சு, எமோஷனலா இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. எல்லாத்தையும் தாக்குங்க. பாய் 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 பாய். கதை எமோஷனல் சீன் தான். மோஸ்டா எல்லாருமே எடுக்கிற மூவி மாதிரி தான் இருந்துச்சு. பட் சொல்லணும்னா பிஜிஎம் சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் ஆக்டிங் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். மிஞ்சி போனா எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்த மூவிஸை விட இப்ப ரொம்ப பெட்டரா இருக்கு. சோ பெட்டரா அடுத்த விஷயம் சொல்ல மாட்டேன் நானு. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. புரியல, சாங்ஸ் சூப்பரா இருந்துச்சு, பிஜிஎம்லாம் சூப்பரா இருந்துச்சு. நல்லா பார்க்கலாம் படம். கடைசி சீன் எமோஷனலா இருந்துச்சு. கிரையிங் சீன்லாம் சொல்ல மாட்டேன், சூப்பரா எமோஷனலா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ரேட்டிங் 5க்கு எவ்வளவு கொடுக்குறது? 10க்கு ஒரு 8.7 8 கொடுக்கலாம் மேக்ஸிமம். உண்மை சூப்பரா இருக்கு. எல்லாரும் பாருங்க. மத்த படத்தை கம்பேர் பண்ணா இது பயங்கரமா இருக்கு. அதை விட இது பயங்கரமா இருக்கு. இது இன்னும் கதை அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் தான். சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு படம். ஆக்டிங்லாம் பயங்கர, அடுத்த படம் பயங்கரமா இருக்கு. இன்னும் படம் வேற லெவலுக்கு படம். கிட்டத்தட்ட அவர் சொன்னது இல்ல, அது எல்லாம் உண்மைதான். ஆனா வேற லெவல்ல இருக்கு படம். சூப்பர், வேற லெவல்ல அவ்வளவு முடிஞ்சிச்சுக்கா. சூப்பர் பிளாஸ்ட். எப்படிங்க
பாட்டு எனக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருக்கு. ஆனா படம் இப்ப எப்படின்னா இப்ப நான் தனியா வந்திருக்கேன், மறுபடியும் வந்து ஃபேமிலியோட வரும். இப்ப 4 பேர் கூட்டணும். ரேட்டிங் 5ன்னா நான் 10 கொடுப்பேன். பாருங்க, எல்லாருமே ஃபேமிலியோட வந்து பாருங்க. சூப்பரா பண்ணிருக்காரு லெஜண்ட் சரவணன் சார். இந்த படத்துல குறையே சொல்ல முடியாது. தளபதியே மிஞ்சிட்டாரு. நீங்களும் வந்து எல்லாரும் பாருங்க, தளபதியே மிஞ்சிட்டாரு. அவரு நிறைய படம் எடுத்து மக்களுக்கு இடத்த பிடிச்சாரு. இவர் 2வது படத்திலேயே மக்கள் மனசுல இடத்த பிடிச்சிட்டாரு. வேற லெவல்ல இருக்கு படம். டான்ஸ் செம்மையா என்ஜாய் பண்ண. உள்ள போனதுல இருந்து படம் முடியிற வரைக்கும் ஒரே ஃபயர் தான். பசங்க எல்லாருமே ஃபேன்ஸ் எல்லாம் ஃபயரோட தான் இருக்கோம். இப்போ எல்லாருமே ஃபயரோட தான் வெளியே வந்திருக்கோம். இன்னொரு டைம் போட்டாலே பாக்கலாம். அடுத்த ஷோக்கு நாங்க வருவோம்னு எதிர்பார்க்கிறோம். நாங்க ஃபயரோட உள்ள போனபடி அதே ஃபயரோட வெளியே வந்திருக்கோம். நைட் ஷோ போட்டால் நைட் ஷோவும் போலான்னு இருக்கோம். எமோஷனலும் இருக்கு, நல்லா இருக்கு. ஆக்ஷன் வேற லெவல்ல இருந்துச்சுன்னா சொல்லவே முடியாது. நீங்களா பாக்கல, போயிட்டு பாருங்க. உள்ள போயிட்டு தெரிக்க விட்டாரு தலைவரு. ஒரு அப்பா பொண்ணுக்கு எதுனா பிரச்சனைனா அப்பா வந்து முன்னாடி நிப்பாரு. ஃபேமிலியோட பாக்கலாம்னா ஒரு அப்பா பொண்ணு மாசம், ஒரு அம்மா இல்லைன்னு சொல்லி காட்டியிருந்தாங்க. அது காட்டுறாங்க லாஸ்டா. அப்பா இல்லாதவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க. இந்த படத்தை பாருங்க, நல்லா இருந்துச்சு படம். தளபதியே மிஞ்சிட்டாருன்னா இதுக்கப்புறம் என்னன்னா, இதுக்கப்புறம் வேற ஏதாவது தெரிக்க விட்டுருவாரு தலைவர். இதுக்கப்புறம் படத்துல மக்களின் நாயகன் லெஜண்ட் சரவணன் சார் அவர்கள் அந்த அளவுக்கு பண்ணிட்டாரு, தெரிக்க விட்டாரு. ஆக்ஷனு எல்லாமே, பிஜிஎம் சாங் எல்லாமே நல்லா இருக்கு. நான் குறையே சொல்ல முடியாதுண்ணா. நீங்க எந்த விதத்துல கேட்டாலும் அது நல்லாதான் இருக்குது. உள்ள போயிட்டு பாருங்க, வேற லெவல். அடுத்த விஜய் தானே தளபதி. அடுத்த தளபதி லெஜண்ட் சரவணன் சார் தான். இதுல எந்த மாற்றமும் இல்ல. படம் நல்லா இருக்குண்ணா. கண்டிப்பா ஃபேமிலியா வாங்க, எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணலாம். அப்பா பொண்ணுக்குள்ள பாண்டிங் நல்லா இருக்கு. ஃபைட் சீன்ஸ் எல்லாம் வேற லெவல் தெரிக்க விட்டுருக்காரு. ஃபேமிலியா வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குண்ணா ஸ்டோரி. அடுத்து என்ன ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. கண்டிப்பா பாத்தீங்கன்னா எத்தனை வாட்டி வேணாலும் பாத்துக்கிட்டே இருக்கலாம். படம் அந்த அளவுக்கு தெரிக்க விட்டுருக்காரு. எங்க லெஜண்ட்னே சொல்ல முடியாது. அடுத்த தளபதி தான் அவரு. சாங்ஸ் எல்லாம் சூப்பர்ண்ணா, வேற லெவல். லவ் டான்ஸ் எல்லாம் செம்ம மாஸ் பண்ணிட்டாரு. ஃபைட் சீன்ஸ் தானே வேற லெவல். ஆக்ஷன் மேல ஆக்ஷன் வந்துகிட்டே இருக்கு. ட்விஸ்ட் நிறைய வச்சிருக்காங்க. நான் படத்துல வேற லெவல். நான் அழுதுட்டேன். நான் படத்தை பார்த்துட்டு ரொம்ப அழுதுட்டேன். அப்பா பொண்ணு சென்டிமெண்ட். ஃபேமிலியா வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணலாம். அப்பா பொண்ணுக்குள்ள புரிதல் எல்லாமே இருக்கு படத்துல. ஃபைட் சீன், ஆக்ஷன் எல்லாமே இருக்கு. கண்டிப்பா ஃபேமிலியோட வாங்க, வேற லெவல். நான் தெரிக்க விட்டார். அடுத்த தளபதி இவரு தான். கண்டிப்பா அவர் அங்க போயிட்டாரு. அடுத்த இவரு தான் இருக்கு. படம் மாஸ் பண்ணிட்டாரு. கண்டிப்பா ஃபேமிலியா வாங்க, எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்க. அதை விட இது வேற லெவல்னா, அதை விட மிஞ்சிட்டாரு. ஒரு படி மேலே மிஞ்சிட்டாரு. அதை விட இது லவ், ஆக்ஷன் எல்லாமே இருக்கு. எமோஷனல் எல்லாமே இருக்கு. ஃபேமிலியா வாங்க, கண்டிப்பா நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ஹீரோ எல்லாம் வேற லெவல்னா. ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் இருக்கு. நான் படம் இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கான்னு தோணுது. யாருக்குமே போர் அடிக்காது. எல்லாருமே ஃபேமிலியே வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ரேட்டிங் தரலாம், நான் எவ்வளவு வேணாலும் தரலாம். நான் படம் வேற லெவலா இருக்கு. ரேட்டிங்லாம் இங்கேயே போய்டும், எவ்வளவு வேணாலும் தரலாம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. லெஜண்ட் மூவியை விட எனக்கு இந்த மூவி ரொம்பவே பிடிச்சிருக்கு. இல்ல, ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் மீட்டர். இப்ப நம்ம விஜய் சார், அஜித் சார் மூவி டெம்ப்ளேட் இருக்குல்ல, அந்த டெம்ப்ளேட்ல வந்து நம்ம லெஜண்ட் சரவணா நடிச்சிருந்தா அப்படி இருக்கும். அதான் இல்ல, அந்த டெம்ப்ளேட் ஒரு சூப்பர் ஸ்டார் டெம்ப்ளேட்ல லெஜண்ட் சரவணா சார் நடிச்சிருக்காரு. ஜிப்ரான் சார் மியூசிக் வந்து அல்டிமேட். அதுதான் ஹோல்டு பண்ணுது படத்தை. சூப்பரா பண்ணிருக்காரு. ஸ்டண்ட் அவர் ஏஜுக்கு வந்து அவர் பண்ண ஸ்டண்ட் சூப்பரா இருக்கு. ஆண்ட்ரியா, ஷாம், சந்தோஷ் பிரசாத் எல்லாம் நல்லா பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட்டை விட இது வந்து ஒரு 10 டைம்ஸ் வந்து பிகராவும் இருக்கு, நல்ல கிராண்டாவும் இருக்கு. அது நீங்க படத்தை பாருங்க, ஒரு நல்ல மெசேஜ் இருக்கு. அண்ட் ஒரு ஃபேமிலி பாண்டிங், ஃபேமிலிக்கு லீடரா இருக்காரு, நாட்டுக்கு லீடரா இருக்கு. எல்லாரும் பார்க்கலாம். கொஞ்சம் ரத்தங்கள்லாம் அதிகமா இருக்கு. பட் அந்த டெம்ப்ளேட் சொல்ற மாதிரி ஒரு விசுவாசம், ஒரு தெரி, ஒரு ஜெயிலர், ஒரு விக்ரம்னு எல்லாத்தையும் ஒரு டெம்ப்ளேட் வச்சு அதுல வந்து நல்லா பண்ணிட்டாங்க. சூப்பரா இருந்தது. அவரு கதை எப்படி சொல்ல, எல்லா ஃபேமிலியோட வந்து பாக்குற மாதிரி பக்காவா எடுத்திருக்காங்க. சூப்பரா இருந்தது படம். எமோஷனலா அந்த பொண்ணுக்கு காது கேட்க போன மாதிரி அது ரொம்ப இதுவா இருந்தது. ஆனா மற்றபடி படம் சூப்பரா இருந்தது. இடையிட சாங்ஸ் நல்லா இருந்தது. கதைக்கேத்த அவர் நல்லா நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் படத்தோட இந்த படம் சூப்பரா நடிச்சிருக்காரு. வேற மாதிரி இருந்தது. வேற மாதிரி புரியுது. அடுத்த தளபதிங்கிறது கண்டிப்பா அடுத்த படம் எக்ஸ்ட்ரா நடிச்சிருந்தாருன்னா வேற மாதிரி வரும். ஆமா, இதே மாதிரி அடுத்தடுத்த படங்கள் நடிச்சா வேற மாதிரி எடுக்கலாம் அவரு. தேங்க்ஸ். புரியல. பாட்டு ஆமா லீடு கொடுத்துருக்காங்க. பாட்டு வந்தா நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். இதே மாதிரி இல்ல, நான் வந்து அவர் ஃபர்ஸ்ட் படம் நான் பார்க்கல. இதான் அவரோட ஃபர்ஸ்ட் படம் நான் பாக்குறேன். நான் பார்த்த வரைக்கும் இந்த படம் வேற மாதிரி இருந்தது. நிஜமாலே ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு சூப்பரான மூவி இது. ஆமா, ஃபைட் சீன்லாம் தெரிக்க விட்டாரு தலைவர். வேற மாதிரி
பக்காவா இருக்குக்கா, நல்லா இருக்குது. இந்த மாதிரி ஃபைட் சீன்லாம் அடுத்த விஜய் எப்படி அடுத்த லியோ படத்துல அவர் அடிச்சாரோ இதே மாதிரி செம்மையா எடுத்திருக்காரு. இதுல வேற மாதிரி இருந்தது. மற்றபடி அவர் டிவிக்கே ஓட்டு போட்டிருக்கேன். கொண்டு வருவோம்ல, லெஜெண்டுக்கே ஓட்டு போடுங்க. லெஜெண்ட் வரும். ரேட்டிங்க்கு கன்ஃபார்ம் 9 கொடுக்கலாம் நானு. ஆமா, 10க்கு 9 பக்காவா இருந்தது படம். எல்லாரும் வந்து பாருங்க. நல்லா இருந்தது, உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியுது அவரோட ஆக்டிங்ல. நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய மாஸ் ஹீரோ பண்ண வேண்டிய ஒரு படம், அந்த படத்தை இவர் எடுத்து பண்றாருன்னா பெரிய சேலஞ்சிங். அது ரொம்ப அருமையா பண்ணாரு. 2வது படத்துல ஒருத்தர் இந்த அளவுக்கு பண்ண முடியுமான்னா பண்ணியிருக்காரு. சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் படம் நம்ம வந்து பேச சொல்ல முடியாத ட்ரோல் மெட்டீரியல் தான் இருந்துச்சு. இந்த படம் வந்து கம்ப்ளீட்டா வேற, நான் வேற மாதிரி காட்டுறேன் பாரு அப்படின்னு காமிச்சிருக்காரு. அருமையா இருக்கு படம், சும்மா சொல்லக்கூடாது, வேற லெவல்ல இருக்கு. அப்பா பொண்ணு சென்டிமெண்ட், அதாவது ஒவ்வொருத்தரும் இந்த படம் பார்க்கும் போதும் ஒரு படம் ஞாபகம் வரும். பட் இந்த படம் எனக்கு தெரி படத்தை ஞாபகப்படுத்துச்சு, அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் அப்படின்ற மாதிரி. பட் படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி நல்லா நடிச்சிருக்காரு. உண்மையிலேயே ஒரு லீடரா வந்து தன்னை ப்ரூவ் பண்ணியிருக்காரு அவரு. பார்ட் 2க்கு லீடு கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு படம் ரொம்ப அருமையா இருக்கு. நல்ல ஒரு படம், உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. அப்படிலாம் சொல்ல முடியாது, அந்த இடத்துக்கு இன்னும் நிறைய உழைப்பு போடணும். பட் ஆனால் வந்து அவர் எப்படி வந்து ஃபர்ஸ்ட் படத்துல ஏதாவது ஒரு முகமானு கேட்டாங்களோ அந்த மாதிரி இவரையும் வந்து ஃபர்ஸ்ட் படத்துல ட்ரோல் பண்ணாங்க. இப்போ 2வது படத்துல இவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. மேபி அந்த லெவலுக்கு வர்றதுக்கான ஸ்கோப் இருக்கு, பொட்டன்ஷியல் இருக்கு. ஃபைட் சீன்லாம் மனுஷன் பின்னிட்டாப்ல உள்ள போய் பாருங்க, நல்லா இருக்கு. ட்விஸ்ட்டுக்கு பஞ்சமே இல்லை. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் வயலன்ஸ் அதிகமாக தான் இருக்கு. பட் இந்த கதைக்கு தேவை ஒரு ரா ஏஜென்ட்னும் போது அப்படிதான் இருக்கும். அப்படிதான் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு, உண்மையில நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அதுவும் கேட்குற மாதிரி நல்லா இருக்கு. உண்மையிலேயே எனக்கு பிடிச்ச சீன் கேட்குறீங்களா? எனக்கு ரொம்ப எமோஷனல் பண்ண சீன் லாஸ்டா கிளைமேக்ஸ்ல அம்மாவும் பொண்ணும் மீட் பண்ற அந்த சீன் ரொம்ப நல்லா இருக்கும், அருமையா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அந்த சீன். சூப்பரா நல்லா பண்ணியிருந்தாரு. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியுது. எக்ஸ்ட்ராடினரின்னு சொல்றதை தாண்டி நல்லா பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியுது, நல்லா இருக்கு. 2வது படத்துல ஒருத்தர் இந்த அளவுக்கு பண்றது கஷ்டம், நல்லா பண்ணியிருக்காரு. 10க்கு 8 மார்க் தரலாம்.